எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலையே மஞ்சள் தூள் சுலபமாக எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்க போகிறோம். வெர்லி மஞ்சள் 3 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. அகலமான பாத்திரத்தில் அதை போட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி மண் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கலாம். மஞ்சளுக்கு மேலே தண்ணி நல்லா நிற்கிற மாதிரி ஊற்றி குறைஞ்சது 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் மஞ்சள் நல்லா வேகும், பொடியும் நல்லா அரைக்க முடியும். இப்போ 25 நிமிஷம் ஆகுது. ஒரு கம்பி வச்சு இப்படி குத்தி பார்த்தா ஈஸியாக உள்ளே இறங்கணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஆற விடலாம். பீலர் வச்சு மஞ்சளில் இருக்கிற தோலை சீவிட முடிஞ்சால் சீவிடலாங்க. அது கஷ்டமாக இருந்தால் தோலோடையே அப்படியே பொடியாக கட் பண்ணி காய விடலாம். குறைஞ்சது 7 நாட்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்தால் தான் தூள் நல்லா வரும். நைட்டு உட்காந்து தோல் சீவினதுனால கட் பண்ணதை வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. பாதி மஞ்சள் தோல் சீவியும் பாதி தோல் சீவாமையும் கட் பண்ணி 2 தட்டில் காய வச்சுருக்கேன். 7 நாள் காய வச்சாச்சு. பொடி அரைக்கும்போது என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்க்கலாம். இது தோல் சீவி காய வச்ச மஞ்சள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடர்ந்த மஞ்சள் நிறமாக இருக்குங்க. இது தோல் சீவாமல் காய வச்ச மஞ்சள். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதாங்க வித்தியாசம். தோல் சீவினது நல்லா ஆழ்ந்த மஞ்சள் கலரில் இருக்குங்க. தோல் சீவாதது கலர் கொஞ்சம் கம்மியாக வருது. 2-3 தடவை சலித்து திருப்பி மிக்சியில் போட்டுட்டு திருப்பி சலித்து எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற கப்பி மஞ்சளை பாலில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி மஞ்சள் தூள் பாலாக குடிச்சிக்கலாங்க. வாங்கின வெர்லி மஞ்சளில் கொஞ்சம் நம்ம கார்டனில் நட்டு வைக்கிறதுக்காக வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேங்க. பொதுவாக ஜூன் மாதம் தான் மஞ்சளை நடுவாங்க. இப்போ மே மாதம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால இப்போவே நட்டு வச்சிடலாம். நல்லா வளர்ந்து வரும்னு நம்புகிறேன். நட்டு வச்சாச்சு, தண்ணி ஊற்றிடலாம். நட்டு வச்சு 20 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.